Hello students, welcome to our YouTube channel. In the video, நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னதுன்னா MTS 2022 ஓட எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க, CHSL 2022 Tier 1 ஆன்சர் கீ எப்போ வரப்போகுது, இது ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க MTS எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா CHSL Tier 1 எழுதிட்டு ஆன்சர் கீ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல அந்த இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் CHSL 2022 Tier 2 1 ஓட ஆன்சர் கீ எப்போ வருதுங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலா SSC பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் Tier 1 அதாவது ஒரு எக்ஸாம் முடிஞ்சு 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ல எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா மிஷன் மோட்ல நடந்தனால CGL 2022 ஓட Tier 1 ஓட ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா 4 நாள்ல விட்டுருந்தாங்க. Tier 2 ஓட ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 7 நாள்ல விட்டுருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு CPO 2022 உடைய Tier 1 ஓட ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா 5 நாள்ல விட்டுருந்தாங்க. ஸ்டெனோ எக்ஸாம்ஸோட Tier 1 ஓட ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா 6 நாள்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் மிஷன் மோட்ல நடந்தனால. ஆனா இங்க பாத்தீங்கன்னா CHSLக்கு எக்ஸாம் 21st மார்ச் வந்து ஃபினிஷ் ஆயிட்டு இன்னையோட டே பாத்தீங்கன்னா 8 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே ஆன்சர் கீ வரல. ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல கட்டாயம் வந்துடும். இன்னைக்கானாலும் வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம். ஆனா இந்த வாரம் முடியறதுக்குள்ள, அதாவது சாட்டர்டேக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா Tier 1 ஓட ஆன்சர் கீ வந்து வந்துடும். ஓகேவா? ஆன்சர் கீ வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 2.5 மாசம் எடுத்துப்பாங்க உங்களுக்கு Tier 2 கண்டக்ட் பண்ண. எக்ஸாமோட ரிசல்ட் 2 மாசத்துல வரும். ஓகேவா? சோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேயோட எண்ட்ல உங்களுக்கு Tier 1 ரிசல்ட் வரலாம். மேயோட எண்ட்ல வந்துச்சுன்னா ஜூன் மந்த் பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் எண்டுக்குள்ள Tier 2 கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க SSC. சோ இந்த வீக்ல கட்டாயம் ஆன்சர் கீ வந்துடும். ரொம்ப சீக்கிரமாவே எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது MTS 2022 உடைய எக்ஸாம் டேட். அதாவது SSC எப்போ ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு 1 மந்த்க்கு முன்னாடி, கரெக்டா 1 மந்த்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் டேட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எக்ஸாம் டேட்டை கரெக்டா 1 மந்த்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி 1 மந்த்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸா விடுறது இது இருக்கட்டும், அடுத்த எக்ஸாம் டேட் சிட்டி விடுறதா இருக்கட்டும், அட்மிட் கார்டு விடுறதா இருக்கட்டும், இதுக்கு அவங்களுக்கு மினிமம் ஒரு 15 நாள் கிட்ட எடுப்பாங்க. ரொம்ப மினிமம் 15 நாள் எடுத்துப்பாங்க. அதனால அவங்க எப்பவுமே எக்ஸாம்ஸோட டேட்டை பாத்தீங்கன்னா 1 மந்த் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்லயே பாத்தீங்கன்னா CGL எக்ஸாம்ஸோட Tier 1 ஓட எக்ஸாம் டேட்டை October 31st ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் December 1 கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி Tier 2க்கு பாத்தீங்கன்னா Feb 6th பாத்தீங்கன்னா Tier 2 ஓட எக்ஸாம் டேட்டை ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா March 2nd கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 டேஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா CHSL எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Feb 6th ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு March 9th வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு மாசம் கேப்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. சோ எப்பவுமே SSC மினிமம் ஒரு 25 டேஸ், மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் எடுத்துப்பாங்க உங்களோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ண. அப்படி பாத்தீங்கன்னா MTS எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் வரும்போது சொன்னது ஏப்ரல் மாசம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனா ஏப்ரல் மாசம் கண்டக்ட் பண்ணணும்னா அவங்க மார்ச்சோட தொடக்கத்துல இல்ல மார்ச்சோட பாதியிலாவது அவங்க எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஏப்ரல் எப்போ கண்டக்ட் பண்ண போறேன்றது. ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல கண்டக்ட் பண்ண போறோம், எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டேட் SSC ரிலீஸ் பண்ணல. ஏப்ரல்ல கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஓகேவா? ஹை சான்சஸ் எப்போ இருக்குன்னா ஏப்ரலோட லாஸ்ட் இருக்கு தெரியுமா, லாஸ்ட் ஒரு 10 நாள் இல்லைன்னா 5 நாள் அப்ப கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டக்ட் பண்ணணும்னா அவங்க இந்நேரத்துக்கு இந்த டைமுக்கு, ஓகேவா, இன்னைக்கு நாளைக்கு இல்லைன்னா இந்த வீக் முடியறதுக்குள்ள அவங்க டேட்டை ரிலீஸ் பண்ணாதான் அவங்களால ஏப்ரல் லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் நிச்சயமா மேயோட ஃபர்ஸ்ட்ல தான் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? அதனால MTS எக்ஸாம் படிக்கிறவங்க எக்ஸாம் டேட் வர்றதுக்கு மினிமம் 25 நாளைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு மினிமம் 25 வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 1 மந்த். ஓகேவா? 25 டேஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதனால இப்போ உங்களோட மைண்ட்ல எக்ஸாம் ஏப்ரல் 20th ஸ்டார்ட் ஆகுதுங்கிற அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இப்போ படிக்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிருங்க. மோஸ்ட்லி எக்ஸாம் ஏப்ரல் லாஸ்ட் இல்லைன்னா மே மந்த்ல நடக்கிறது தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ ஏப்ரல் 20th உங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மைண்ட் செட்ல வச்சு நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, வீக் ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் பேட்டர்ன் புதுசு, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கு. அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் லாஸ்ட் ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதுமானது. ஓகேவா? CGL CHSL 2023 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸஸ் ஏப்ரல் 3rd இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா CGL CHSL எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் Tier 1 and Tier 2 ஓட சிலபஸை கவர் பண்ணிடுவோம். வீடியோ பிளஸ் PDFs
கிளாஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் அதாவது CGL 2022 டியர் 2 கொஸ்டின்ஸும் இந்த கோர்ஸ்ல இன்க்ளூடட், அதுல கேட்ட கான்செப்ட்ஸும் இன்க்ளூடட். CHSL 2022 டியர் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதுல இன்க்ளூடட். CPO 2022 ஓகேவா. ஸோ லாஸ்ட் இயர் எண்டில் நடந்த இந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ்மே இந்த கோர்ஸ்ல இன்க்ளூடட். லேட்டஸ்ட் கான்செப்ட் எந்த கோர்ஸ்லயுமே உங்களுக்கு மார்ச் மந்த் நடந்த கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, நம்மளோட கோர்ஸ்ல அது இன்க்ளூடட், அதுல கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸும் இன்க்ளூடட் ஓகேவா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபாஸ்டா சிலபஸை கவர் பண்ணிடுவோம். டியர் 1க்கு முன்னாடி கம்ப்ளீட் டியர் 1 சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். லேட்டஸ்ட் பேட்டர்ன்ல உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். ஸ்மார்ட் அப்ரோச்சஸ் மேக்ஸ் ரீசனிங்லாம் ஸ்மார்ட் அப்ரோச்சஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் கிளாஸ் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸ் ஏப்ரல் 3 ஸ்டார்ட் ஆக போது. கிளாஸோட ஃபீஸ் 699, 2 வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு, எப்படி ஜாயின் பண்ணுங்கிறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, உங்களுக்கு இந்த கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து சொல்றோம். இவ்வளவுதான் டீடைல் ஓகேவா. ஸோ CGL CHSL எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, கம்ப்ளீட் சிலபஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரல் எண்டு கிட்ட MTS எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை டார்கெட்டா வச்சு படிங்க. CHSL எக்ஸாமோட ஆன்சருக்கு இந்த வீக் கட்டாயமா வந்துடும். ஸோ அது எழுதினவங்களுமே இந்த வீக்ல கட்டாயம் வந்துடும். ஸோ நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் ஆன்சர் கீ வந்தோடனே சேஃப் ஸ்கோர் என்ன இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.